வணக்கம் தமிழக மக்களே. அரசியல் தீபாவளி அரசியல் பார்வையில் நாம் இன்று காண இருப்பது தமிழகத்தை தற்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பாலியல் சீண்டல் மூலம் பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனுடைய பின்னணி ரகசியங்கள் என்ன? குற்றம் செய்பவருக்கு நம்ம தண்டனை கொடுத்தால் மட்டும் போதுமா? அதனால் இந்த குற்றங்கள் குறையுமா என்பதை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டும். இந்த பாலியல் சீண்டலில் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவது மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதேபோல் அரசுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதில் அரசு தான் முதன்மையாக கவனம் செலுத்தணும். இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு சிறுமிகளை மையப்படுத்தி நடத்தக்கூடிய பாலியல் சீண்டல்கள், அதன் மூலம் அந்த குழந்தைகள் உயிரிழப்பது மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. இந்த சீண்டல் எதனால் நடக்கிறது, இது ஏன் நடக்கிறது என்பதை, அதாவது ஒரு தவறு செய்பவருக்கு நம்ம தண்டனை நீதிமன்றத்தின் மூலம் அவரை அரசு குற்றம் செய்தவரை நம்ம கைது செய்து அவரை சிறையில் அடைப்பதன் மூலம் இந்த குற்றங்கள் குறையுமா என்று கேட்டால் குறையாது என்பது தான் என்னுடைய அரசியல் பார்வை. இப்போ அந்த குற்றங்கள் நடப்பதற்குண்டான என்ன பின்விளைவுகள் இருக்கிறது என்று கேட்டால், சமூக வலைதளங்களிலே நிறைய இந்த பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய பல்வேறு பதிவுகள் வருகின்றன. எக்ஸ் தளத்திலையும் சரி, அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இந்த மாதிரி பாலியல் சீண்டலை, பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய பல்வேறு பதிவுகள், இந்த தவறான பாலியல் தூண்டக்கூடிய விஷயங்களில் நிறைய பதிவுகள் வருகிறது. தவறான படங்கள் இந்த மாதிரி வர்றதுனால இந்த படங்கள் செல்ஃபோன் மூலயமா ரொம்ப ஈஸியாக மக்களை சென்றடைகிறது. இந்த மக்களை சென்றடையும் போது அந்த உணர்வை தூண்டக்கூடிய அந்த அந்த படங்களை காணக்கூடிய அன்பர்கள் அதை தன்னுடைய பாலியல் உணர்வை அடக்கிக் கொள்ள, அதை தீர்த்து கொள்ள இந்த குழந்தைகளை தேர்வு செய்து அதன் மூலம் இங்கே தவறுகள் நடக்கிறது என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஏனென்று கேட்டால், இன்றைய கலாச்சாரம் என்பது குழந்தைகள் எதுவுமே தெரியாது. அவர்கள் சிறுவர்கள். என்ன விஷயம், மாமா, அண்ணன், அதே போல் பக்கத்து வீட்டு அங்கிள், இந்த மாதிரி அண்ணன், தம்பி, அந்த மாதிரி உறவுகளில் இந்த குழந்தைகள் பெண் குழந்தைகளை இந்த நம்ம பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருட காலமாக பார்க்கும்போது சிறுமிகள் தான் நிறைய இந்த பாலியல் சீண்டலில் அதிகப்படியாக பாதித்து உயிரிழந்திருக்காங்க. அப்போது இதனுடைய பின்னணி என்ன, எதனால் நடக்கிறது என்பதை இந்த அரசு நம்ம முதன்மையாக சிந்தித்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும், தவிர்க்கவும் முடியும். அப்போது இதில் முக்கியமான தண்டனை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், தற்போது இப்போது இருக்கிறது டிஜிட்டல் காலம். அதே போல் மொபைல் மூலமாக நிறைய விஷயங்கள், ஒரு காலத்தில் டிவியில் மட்டுமே காணக்கூடிய காட்சிகள்லாம் இருந்தது. திரையரங்கில் போயிட்டு காணக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு மொபைல் மூலமாக டச் ஃபோனு, நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் எல்லோருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் அதாவது தகாத படங்கள் ஒருவருடைய பாலின உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களில் நிறைய படங்கள் இங்கே தவறாக வருகிறது. அதாவது யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் எக்ஸ் தளம், இதை போகிற தளங்களில் ஒரு தவறான படங்கள் வருகிறது. இந்த படங்களை பார்த்து இன்றைக்கி கண்கூடாக நம்ம பார்க்குறோம். படங்களில் பார்த்து தான் இன்றைக்கி இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கிறது. படங்கள் மூலமா வரைகிறவர்களுக்கு இன்றைக்கி வாக்களித்துள்ளார்கள் என்பதை நம்ம இது மூலம் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு படங்களை பார்த்து அந்த படங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்வதற்காக இந்த ஆடவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியவர்களை, அந்த வயது சிறிய பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வயது சிறிய பெண்கள் எல்லாமே குழந்தைகள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்கள் அண்ணன், தம்பி, பக்கத்து வீட்டு அங்கிள், தெரிந்தவர் என்ற கோணத்தில் அடிப்படையில் தான் இந்த மாதிரி தெரிந்தவர்கள் தான் இந்த குழந்தைகளை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். மக்களும் சரி, அரசாங்கம் சரி, நல்லா கவனிக்கலாம். இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பார்த்திங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு மிக நெருங்கிய வட்டாரத்தில், நெருங்கிய உறவுகளில் இருந்து தான் அந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறது. இது ஏன் நடக்கிறது? அப்போ இந்த பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய படங்களை பார்த்துவிட்டு இந்த
வக்ரம் கெட்ட மனிதர்கள் சிறு குழந்தைகளை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் தெரியாது. இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அந்த தாத்தா கூப்பிட்றார், அப்பா பெரியப்பா கூப்பிட்றார், சித்தப்பா கூப்பிட்றாரு, அண்ணன் கூப்பிட்றாரு, அங்கிள் கூப்பிட்றாரு, சாக்லேட் வாங்கி தராங்க. இது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டு அவங்க வந்துட்டு அவங்கள நம்பி போகிறதுனால அவங்க இட்டும் போயிட்டு இது மாதிரி வந்து தவறான வழிகளில் தங்களுடைய பாலினர் உணர்வு இந்த படங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தாகத்தை தணித்து கொள்வதற்காக இந்த சிறு குழந்தைகளை அவர்கள் வந்துட்டு மையப்படுத்தி குறிவைத்து தாக்குகிறார்கள். அப்போது எங்கே குற்றங்கள் இருக்கிறது? இந்த பாலியல் சீண்டல் மூலம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவரை தண்டித்தால் மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்லை என்பது என்னுடைய அரசியல் பார்வை. ஏன் என்று கேட்டால் இந்த பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களில் இந்த நான் சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது மற்றும் எக்ஸ் தளங்கள் இருக்கிறது. இதை ஒரு காலத்தில் வந்து டிவியில் மட்டுமே சென்று காணக்கூடிய சில விஷயங்கள், படங்கள், ஒரு தவறான ஏ ஏ என்று சொல்லக்கூடிய படங்களை இன்றைக்கு கைபேசியிலே எந்த நேரத்திலும் காணக்கூடிய அவலநிலை இருக்கிறது. அப்போது அரசு வந்துட்டு இதை வந்துட்டு மனசில் முதல்ல நிறுத்தி இந்த குற்றங்கள் இதனால் நடக்கிறதா? இன்னும் அரசுக்கு வந்து கவனம் வரல. ஏன் நடக்குது? எதனால் நடக்கிறது? ஒருவர் தவறு செய்துவிட்டால் அவருக்கு தண்டனை கொடுப்பதோடு முடிந்து விடுவதில்லை இந்த குற்றங்கள். கடந்த பல வருட காலமாக இந்த குற்றங்கள் நடப்பதற்கு, அதாவது மொபைல் ஃபோன் வந்த பிறகு தான் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார். முன்பெல்லாம் வந்துட்டு காதலர்கள் இறந்து விட்டார்கள், இது மாதிரி விஷயங்கள் வரும். அதே போல் வந்து கள்ளக்காதல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பெரியவர்கள் மையப்படுத்தி தான் இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு தற்போது இது நடப்பதற்கு சிறு குழந்தைகளை குறிவைத்து நடப்பதற்குண்டான காரணங்கள் என்னன்னா, சிறு குழந்தைகள் எதுவும் தெரியாது. அதனால் வந்துட்டு இந்த காமகர்கள் என்னன்னா குழந்தைகளை ஒரு நம்பிக்கை தன்மையோடு அவர்களை ஏதோ அவர்கள் ஆசைப்பட்டுவதை வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களை இந்த சித்திரவதை செய்கிறார்கள். அதனுடைய பின்னணி தாக்கம் என்னவென்றால் அவருடைய பாலியல் உணர்வை தீர்த்து கொள்ள அவருக்கு வழிவகை ஏதும் இல்லை. ஆகவே இந்த குழந்தைகளை தவறாக அவர்கள் வந்து அணுகுகிறார்கள் என்பது நம்ம வந்துட்டு என்னுடைய அரசியல் பார்வையில் எனக்கு வந்த விஷயங்கள். ஆகவே இந்த அரசு வந்துட்டு எங்கே தவறு இருக்கிறது என்பதை தவறு செய்பவர் யார், தவறை தூண்டக்கூடியவர் யார், தவறு செய்ய சொல்லக்கூடியவர் யார் என்பதை பார்க்கும்போது இப்போது எல்லா செல்ஃபோன்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வருவதனால் அந்த படங்களை பார்த்து இங்கே மனித சமுதாயம் கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் என்னுடைய அரசியல் பார்வை இங்கே பதிவு செய்கிறேன். ஆகவே நான் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக சொல்ல போனேன்னா நிறைய விஷயங்கள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஆடை கலாச்சாரம் கூட நம்மளுடைய நாட்டிலே மாறி உள்ளது. அது கூட கேட்டால் கூட என்னென்னா எங்களுடைய ஆடை வந்து எங்களோட சுதந்திரம் என்று சொல்லுகிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு சுதந்திரமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய இயற்கையாகவே வந்துட்டு ஆண் பெண் என்பது ஆணுக்கு ஒரு பெண் ஈர்ப்பு பாலினம், பெண்ணுக்கு ஒரு ஆண் ஈர்ப்பு பாலினம். அப்போது நம்மளுடைய இந்திய தேசத்திலே நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நம்மளுடைய கட்டுக்காப்புகள் இருக்கிறது, ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய கலாச்சார உறவுகள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகள் என்ன, இப்படியெல்லாம் நடந்தால் தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்து சிறப்பாக நல்லா வாழ முடியும் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கட்டி காத்து நம்மளுக்கு கோட்பாடுகளை விதித்து சென்று உள்ளார்கள். இப்போது என்னென்னா கடந்த பல வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக இந்த ஆடை சுதந்திரம் எங்களுடைய உரிமை என்று பெண்கள் போராடுகிறார்கள். அது வந்துட்டு அவரவர்கள் விருப்பம் என்றாலும் கூட நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப ஒரு பாலின உணர்வை தூண்டக்கூடிய வகையில் யாரும் வந்து ஆடை அணியக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அரசு வந்துட்டு மிக மிக முக்கியமாக இந்த தவறான படங்கள் இந்த பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தேதியில் கூட நான் இந்த வீடியோவை பதிவு செய்து வெளியிடுற தேதியில் கூட இன்றைக்கி எத்தனையோ லட்சம் இந்தியா முழுவதும் எத்தனையோ லட்ச மக்கள் வந்துட்டு இப்போ வந்து இந்த டச் ஃபோன், இந்த ஸ்க்ரீன் ஃபோன் அதாவது வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா அந்த விளம்பரங்கள் வருகிறது. அந்த விளம்பரங்களில் வந்து நிறைய வந்துட்டு ஒரு தவறான
ஒரு காட்சிகளாக தான் வருகிறது. இதில் வந்துட்டு எல்லாருமே உத்தமனா இருக்க முடியுமா? எல்லாருமே காந்தியா இருக்க முடியுமா? எல்லாமே நேர்மையா இருக்க முடியுமான்னு கேட்டா, எல்லோரும் மனிதர்கள் தான். எல்லோரும் நாமும் மிருகம் தான். மனிதனும் ஒரு மிருகம். அதிலே மனிதன் வந்துட்டு எத்தனை நாளுக்கு ஒருவன் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு மிக மிக முக்கியமாக ஆ, பங்கு வகிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் மற்றும் எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாரி சேனல்களில் இந்த மாதிரி தளத்தில் ஒரு தவறான பதிவுகள் வருவதனால் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய பாலியல் உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் இது வந்துட்டு தீர்த்து கொள்ள முடியாமல் சிறு குழந்தைகளை அவர்கள் வந்து குறிவைத்து தாக்குகிறார்கள். இதனுடைய பின்விளைவுகள் என்னென்னா அந்த ஏதும் அறியாத பெண் குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் என்பதே நம்மளுடைய பார்வை. ஆகவே அரசு இதை வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி தவறான படங்களை, அதாவது ஒருவரை நம்ம ஒரு கொலை செஞ்சார்னா அவர் ஏன் கொலை செஞ்சார், கொலை செய்வதை விட கொலை செய்ய தூண்டுபவரை தான் நம்ம வந்துட்டு முதல்ல குற்றவாளியாக வந்துட்டு முதன்மையான தண்டனையாக கொடுக்குறோம் நம்மளுடைய அரசு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதுபோல் ஒரு குற்றம் ஏன் நடக்கிறது, அந்த குற்றம் எதனால் நடக்கிறது என்பதை அரசு முதல்ல வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ அரசு இது மாதிரி குற்றங்கள் எதனால் நடக்கிறது, அந்த குற்றத்துக்கு உண்டான காரணிகள் என்ன, பின்னணிகள் என்ன, அந்த பின்னணிகளை நம்ம கண்டறிந்து அதை தடுத்தாலே போதும். இங்கே வந்துட்டு இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் எல்லாம் நடக்காது. அப்போ இதில் வந்து அதிகப்படியாக நீங்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். என்னென்னா இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிற 18 வயசுக்கு மேலே இருந்து 35 வயசுக்கு ஒரு 45 வயசு இருக்கிற பெண்மணிகள்லாம் வந்துட்டு இந்த பாலியல் சீண்டல் மூலமாக அதிகப்படியாக பாதிக்கப்படுவதில்லை. சிறு குழந்தைகள் அது மட்டும் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு 60 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா இதில் வந்து பொய் புரட்டுகள் நிறைய இருக்கிறது, பொய்யான வார்த்தைகள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னமே தெரியாது. ஏன்னா ஒரு குழந்தைகள் எதனால் வந்து இவங்க கூப்பிட்றாங்க, என்ன செய்கிறாங்க, யாரை நம்பலாம் அவங்களுக்கு தெரியாது. இதை வந்துட்டு பாட புத்தகத்தில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பாட புத்தகத்தில் எடுத்து வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது என்ன பண்ணணும், இந்த செல்ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு பாலியல் சீண்டல் உணர்வுகள் மூலம் பெண் குழந்தைகளும் மற்றும் வயதில் மூத்தவர்களுக்கும் பெண்களுக்கும் வயதில் மூத்த பெண்களுக்கும் மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதை என்னுடைய அரசியல் பார்வையில் நான் கண்டறிந்த உண்மை. ஆகையினாலே அரசு தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டியது என்னவென்றால், இந்த மாதிரி வந்துட்டு பொது தளங்களில் இருக்கக்கூடிய பாலின உணர்வை தூண்டக்கூடிய எந்த படங்களாக இருந்தாலும், எந்த காட்சிகளாக இருந்தாலும் அந்த காட்சிகளை ரத்து செய்ய வேண்டும். அந்த காட்சிகளை பதிவு செய்யும் அக்கௌண்ட்டை முடக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்துட்டு சட்டம் போட வேண்டும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய மனித சமுதாயமே மேம்பட்டு வளரும், இங்கே வந்து குற்றங்கள் குறையும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒருவர் தண்டனை ஒரு குற்றம் செய்து விட்டார். இப்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்துட்டு ஆட்சி ஏற்று கிட்டத்தட்ட 25 நாட்களை கடந்த நிலையில் இது வரைக்கும் 7, 8 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவர் வந்து தூய்மை சக்தி பிறரை குற்றம் சொல்லியிருந்தார். இவர் வந்து என்னென்னா பிறரை குற்றம் சொல்லியிருந்தார், இது மாதிரி நடக்கிறது, நான் வந்தால் எதுவுமே நடக்காது. அப்போ குறை குற்றங்கள் ஏன் நடக்கிறது, கொலைகள் ஏன் நடக்கிறதுனா கொலைகள் கூட நிறைய நடக்கிறது. ஏன் நடக்கிறது வந்து அடுத்த அரசியல் பார்வையில் பார்ப்போம். இன்றைக்கி ஏன் நடக்கிறது, இந்த குழந்தைகளை மையப்படுத்தி இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதற்குண்டான முக்கிய விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அரசு முன் வந்து இது நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி காட்சிப்படுத்தப்படும், அதாவது ஒரு பாலின உணர்வை தூண்டக்கூடிய வகையில் இந்த காட்சிகளை பதிவுப்படக்கூடிய அக்கௌண்ட்ஸை, இந்த சேனல் அக்கௌண்ட்ஸை முடக்க வேண்டும். இந்த மாதிரி வந்துட்டு பதிவுகளை இந்த தளங்கள், இந்த யூடியூப் தளங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்கள், ஃபேஸ்புக் தளங்கள், எக்ஸ் தளங்கள், இதை நிர்வகிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இந்த மாதிரி படங்களில் பொதுவெளியில் இடக்கூடாது, அதை வந்து அங்கீகரிக்கக்கூடாது. இப்போ வந்து இவங்க மேலே வந்துட்டு வழக்கு போட்டு இந்த மாதிரி படங்களை வெளியிட்டால் அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் முடக்கப்படும் என்று அரசு ஆணையிட வேண்டும். அப்போது தான் வந்துட்டு நல்ல சமுதாயம் உருவாகும், இங்கே பெண் குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள், நல்ல உணர்வுகள் ஏற்படும், அதாவது நல்மதிப்பு ஏற்படும், எல்லோரும் வந்து ஒழுங்காக வாழ்கிறதுக்கு வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒருவர் குற்றம் செய்துவிட்டார், அவருக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம் இதை பார்த்து குற்றங்கள் குறையுமா என்று கேட்டால் குறையாது. ஏனென்று கேட்டால் மனிதன் ஒரு மிருகம். மனித இனமும் ஒரு மிருகம்தான். அவனுக்கு ஓரறிவு மட்டும் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறது. இந்த பாலியலிலே, அதாவது ஆண் பாலினம், பெண் பாலினம், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனாலே இந்த மாதிரி ஈர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய செயலிலே நம்மளுடைய சமூக வலைதளங்கள் இருப்பதை தடுக்க வேண்டும் அரசு. நன்றி.